அகிலாண்டோ நேரம் ஆயிட்டே இருக்குல்ல, வந்தே ரொம்ப நேரம் ஆயிட்டு. பேரனுக்கு மொட்டை அடிச்சிருவோமே. நான் மட்டும் என்ன வேண்டாம்னா சொல்லியே. அந்த கோமரி தான் என் தம்பி வரணும் தம்பி வரணும்னு ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் சொல்லவே இல்ல. கோயிலுக்கு வந்த பிறகுதான் தம்பி வாராங்கிற விஷயத்தையே சொல்லியிருக்காவ. நானும் சரி பிள்ளைக்கு தாய் மாமே மடியில வச்சு மொட்டை அடிச்சிடலாம், அதனால அந்த பையன் வந்துட்டு போட்டோன்னு நினைச்சேன். எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க, இன்னும் வரையில. எப்ப மொட்டை அடிச்சு எப்ப சாப்பாடு வைக்கிறது, சாப்பாடு வைக்கிற நேரமே வந்துட்டு. மொட்டை ஒரு 10 நிமிஷத்துல அடிச்சிருவாவே, ரொம்ப நேரம்லாம் ஆகாது அகிலாண்டோ. ஏங்க அவன் சின்ன குழந்தை, அவனை சமாதானப்படுத்தி அழ விடாம மொட்டை அடிக்கிறது லேட் ஆகதானே செய்யும். நான் அதுக்கு தான் சொன்னேன், நம்ம மடியில யார் மடியிலயாவது இருந்தா அழமாண்டா. புதுசா ஒரு ஆள் மடியில போய் உட்கார்ந்தா அழுதுகிட்டு கிடப்பான்ல. பேசாம உங்க மடியிலே வச்சு மொட்டை அடிச்சிடலான்னு சொன்னா கேட்க மாட்டேங்க அந்த கோமரி. தம்பி வரட்டும் நிக்காம எப்ப வருவானோ தெரியல. நேரம் ஆயிட்டு அகிலாண்டோ, மொட்டை அடிக்க வர சொல்லு. சொல்லிட்டா வந்திருக்கேன் 10 நிமிஷத்துல வான்னு. என்னதான் நடக்குன்னு பாப்ப இருங்க. மைனி அந்த கிழக்காம்பட்டி வருது. என்னது? இல்லங்க, கிழக்காம்பட்டிக்கு அரபியா வாராவன்னு சொன்னேன். அவிய மட்டும் இல்ல, எல்லாரும் வராவ மைனி. கூட ஒரு பையன் வர மைனி. அந்த பையன் தான் ஒருவேளை தாய் மாமனா இருப்பானோ. வரட்டும் கேப்போம். அகிலண்டக்கா, இதோ இந்த பையன் பேர் தான் சேகர். ஷடோஜாக்கு தம்பி முறை வரும். அப்படியா? எப்ப சேகர், இவியடா ஷடோஜா மாமனார் மாமியார். நல்லா இருக்கும்பா. கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்க கூடாதா? நேரம் ஆயிட்டு. சரிப்பா. அவியா இதோ அகிலாண்டக்கா நிக்கவல்ல, இவையோட தம்பி, அது தம்பி பொண்டாட்டி. அதோ அங்க முட்டாங்க போட்டுட்டு நிக்காவளே, அது இந்த அண்ணனோட தங்கச்சி. நல்லா இருக்கும்பா. ஏன் இவ்வளவு நாளா வந்து போய் இல்ல? எந்த விசேஷத்துக்கும் நீ பார்த்த மாதிரியே இல்லையப்பா. அது ஒண்ணும் இல்ல, ஷடோஜா எந்த விசேஷத்துக்கும் கூப்பிடவே இல்ல. எங்க வீட்டுல எந்த விசேஷம் வச்சாலும் இந்த பையனோட அப்பா அம்மாவை நாங்க கண்டிப்பா கூப்பிடுவோம். ஆனா ஷடோஜாக்கு அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. ஷடோஜா அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். எங்க அண்ணன் போன பிறகு சொந்தங்கள்லாம் பிரிஞ்சு போச்சு. ஓ அப்படியா? சரி, மொட்டை அடிக்க நேரம் ஆச்சு, முதல்ல மொட்டை அடிச்சிருவோம். பிறகு ஆறாமர உட்கார்ந்து எல்லாரும் பேசுவோம். ஓ சரி அகிலாண்டக்கா. ஏ சேகர் வாப்பா, மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போவோம். சரி பை. ஏய் கோமரி, அங்கே நின்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. பிள்ளை தூக்கிட்டு வாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு. சாராஜம்மா, சமந்தி, வாங்க மொட்டை அடிக்க போறோம், எல்லாரும் வாங்க. செல்லம்மா, ராசத்தி, வாங்க மொட்டை அடிக்க போவோம். சரி மேனி, போங்க வரோம். ராசத்திக்கா வாங்க போவோம். செல்லம்மா, அந்த சரோஜாக்கு யாருமே வரமாட்டாவ, அதை வச்சு அவளை அவமானப்படுத்தலான்னு நினைச்சேன். ஆனா தாய் மாமேன்னு ஒரு பையன் வந்துட்டானே. ஏக்கா வந்தா என்ன, அவன் என்ன அப்படி என்ன செஞ்சிட போறான்? வேணும்னா மிஞ்சி போனா ஒரு சட்டை துணி எடுத்துட்டு வந்திருப்பான், அவ்வளவுதான். அதுதான் மொத்தமா எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடியதா இருக்கும். நீங்க வேணா பாருங்களா, இன்னைக்குதான் இப்படி ஒரு தம்பி இருக்கானே தெரிய வந்திருக்கு. அவன் என்ன தங்கத்தையும் வைரத்தையுமா வாங்கிட்டு வந்திருக்க போறான்? 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்துட்டு வந்திருப்பான், அவ்வளவுதான். 100 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தானோ 200 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தானோ, தாய் மாமா வந்துட்டான்ல. இதே பெரிய விஷயம் தானே செல்லம்மா. ஒண்ணு இல்லாதவளுக்குலாம் வந்து நிக்கானுவ பாரு. ஏக்கா இவ்வளவு நாளா வரல, இப்ப வரான்னா என்ன அர்த்தம்? முன்னாடி சரோஜாவும் அவங்க அம்மையும் கஷ்டப்பட்டுட்டு கிடந்தாவ. அப்பெல்லாம் யாராவது வந்து எட்டி பார்த்திருப்பாங்களா? ஏன் கிழக்காம்பட்டி கூட வந்து எட்டி பார்த்திருக்குமா? எப்போ வசதியான வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதோ அப்பத்துல இருந்தே எல்லாரும் வாராவே. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிடுங்க, அவியலுக்காக யாரும் வரல. உங்க அண்ணன் குடும்பம் நல்லா வசதியா இருக்கு பத்தியெல்லாம், அதை பார்த்தா எல்லாரும் வாராவே. ஆமா செல்லம்மா, நானும் இது யோசிக்கவே இல்லை, இப்பதான் தெரியுது. நீ சொல்றதுதான் உண்மை. அவ கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் ஒரு சொந்தமா வருது. ஆமாக்கா, இது உண்மையான பாசத்துல எல்லாம் வந்து சொந்தம் கிடையாது, எல்லாம் பணத்துக்காக வந்தது. பெரிய இடத்துக்கு மருமகளா போயிட்டான்னா எல்லாரும் வாராவ. இதுவே சாதாரண ஒரு வீட்டுக்கு போயிருக்கட்டும், யாராவது வருவாங்களா? எல்லாம் பணம். சரி செல்லுமா, வா மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போவோம். மொட்டை அடிச்சு முடிச்ச உடனே நம்ம பிரச்சனையை ஆரம்பிச்சிருவோம். சரிக்கா வாங்க போவோம். அனுஷ்கா, ரவின் இப்ப எப்படி இருக்கான்? இப்ப அவன் பரவாயில்ல குழந்தை. கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அனுஷ்கா? நான் அவனை கூட்டிட்டு தான் வந்தேன். உங்க அத்தை இருக்காவல்ல, அவியதான் கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாவ. என்ன எங்க அத்தைன்ட்டா பொசுக்கு? நீ உனக்கு அத்தை தானே? எனக்கு மாமியார், உனக்கு தான் அத்தை. ஐயோ, ரெண்டும் ஒண்ணு தானே? குழந்தை, அத்தைக்கும் மாமியாருக்கும் வித்தியாசம் இருக்கு குழந்தை.
அத்தைனா அம்மா மாதிரி நடந்துக்கிடுவாங்க, மாமியார்னா பில்லி மாதிரி நடந்துக்கிடுவாங்க. எப்படி உங்க அத்தை மாதிரியா? யாரு சொல்றா? என் மாமியார் தான். எங்க அத்தைலாம் அப்படி கிடையாது, உங்க அத்தை தான் அப்படி நடந்துக்கிடியாவ. இங்க பாரு அனுஷ்கா, இக்கரைக்கு அக்கறை எல்லாமே பச்சை தான். பக்கத்துல போய் பார்த்தாலும் தெரியும் பச்சையா இருக்கா காஞ்சி போய் கிடக்கா. நீ அத்தையா இருக்கும்போது எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்காங்க. மாமியாரா மாறும்போது தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிடணும். இருந்தாலும் குழந்தைங்க அத்தை இப்ப ரொம்ப தான் பண்றாங்க. என்னைய ஒரு மனுஷியா கூட மதிக்கிறது கிடையாது. எங்க அப்பா அம்மாவை ஒரு ஆளா கூட நினைக்கிறது கிடையாது. வீட்டுக்கு வந்தா ஒரு நாளும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஒரு பச்சை தண்ணி கூட கோரி கொடுக்க மாட்டாங்க. என்னையும் கொடுக்க விட மாட்டாங்க. எங்க அப்பா அம்மா வந்தா தங்கவும் முடியாது. இதுவே உங்க அம்மா வந்தா எங்க அத்தை எப்படி கவனிக்கிறாங்க? என்னைக்காவது மரியாதை குறைச்செல்லாம் நடந்திருப்பாங்களா சொல்லு. ஆனா உங்க அத்தை அப்படிலாம் நடத்தினதே கிடையாது. எங்க அப்பா அம்மாவை எப்பவுமே எதிரி வீட்டுக்கு வந்தா எப்படி நடத்துவாங்களோ அப்படிதான் நடத்துவாங்க. ஏன் அவனை கூட என்கிட்ட ஒழுங்கா பேச விட மாட்டேங்க. அவனா பாரு, எங்க மாமாவை உங்ககிட்ட அத்தை என்னைக்காவது பேச விடாம பண்ணிருக்காவ்ளா? ஏன் பண்ணல? நிறைய பண்ணிருக்காவல. என்னை வீட்டை விட்டெல்லாம் துரத்திட்டு அவரை பார்க்கவே விடாம பண்ணிருக்காவ. நான் தனியா கூடாரம் கட்டிட்டு உட்காந்து கிடந்தேன். என் புருஷன் என்கிட்ட பேச வந்தா கூட வீட்டுக்குள்ள போய் மணிக்கும் அப்படின்னு கூப்பிடுவாவ. குழந்தை அது கோவத்துல நீங்க பிரிஞ்சு இருக்கும் போது பண்ணாவ. நாங்க சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்கும் போது அப்படிதான் அத்தை நடந்துக்கிடியாவ. மாமியார்னால எல்லாரும் அப்படிதான் நடந்துக்கிடுவா அனுஷ்கா. நான் வேணா அத்தைட்ட பேசி பார்க்க. நீ ஒன்னும் வருத்தப்படாத அனுஷ்கா. சரிவா, பிள்ளைக்கு மொட்டை அடிக்க போறா, போய் பார்ப்போம். சரி குழந்தை. என் பேர ராஜா மேல உட்கார்ந்திருக்கான். ஆமா அகிலாண்டோ, பேர நல்லா ஜாலியா உட்காந்துருக்கான். மொட்டை அடிக்கும் போது தான் எப்படி ஆள போறானோ தெரியல. ஆமாப்பா சேகரு, மட்டை அடிச்ச உடனே அழுவா இல்லைன்னா துள்ளுவா. கட்டி மண்டையை கிழிச்சிடாம கொஞ்சம் பத்திரமா பிடிச்சுக்கையா. மொட்டை அடிச்சிடலாமா? சரிப்பா, பிள்ளைய நல்லா பிடிச்சிக்க. ஐயோ, என் பிள்ளை அழுகுறான். இல்ல இல்ல, என்கிட்ட கூட நான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி தாரேன். இல்ல தேவை, ரொம்ப அடியா. ஏனே கொஞ்சம் நிறுத்துங்க, நான் சமாதானப்படுத்தி தாரேன் பிள்ளைய. ஆமாமா, பிள்ளைகள் கொஞ்ச நேரம் தான் ஆளும், அப்புறம் சரியாயிரும். இல்ல மாமா, எங்கேயும் அழியான்ல பிள்ளை. நான் வீட்டுல அவனை இந்த மாதிரிலாம் அள விட்டதே இல்ல. நான் கொஞ்சம் தூக்கி சமாதானப்படுத்திட்டு கொடுக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. குமாரி வாய் மூடி சும்மா இரு, அவரை அடிக்கட்டா. ஷடோஜா மொட்டை அடிக்கட்டுமா? ஒன்னும் ஆகாது பிள்ளைக்கு. மொட்டை அடிச்சு முடிச்ச உடனே எப்படி கலகலன்னு சிரிக்கான்னு மட்டும் பாரு. என்ன அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். நீங்க வாட்டுக்கு மொட்டை அடிங்க. சரிக்கா. ஆதிக்குட்டி, அம்மாக்கு பக்கத்துல தான் இருக்கேன். அழாத செல்லம். ஐயா பேரண்டி எல்லாரும் இங்க தான் இருக்கா. அழாதயா. மட்டை அடிச்சாதானே அழகா முடி வளரும். பாட்டி வேற அப்பதான் அழகா கொத்து கொத்தா முடி வளரும். பிள்ளை மகத்தை பார்க்கும்போது அழகா இருக்கும். சொத்த நேரம் அமைதியா இருப்பா, மட்டை அடிச்சிருவாவே. மட்டை அடிக்கலனா உங்க அம்மா மாதிரி தான் முடி வளரும். ஆனந்த், பாத்தியில உங்க அம்மா என்ன எப்படி குத்தி காட்டியாவ நீ? அவிலால என்ன எழுத்து பேசலாம் இருக்கவே முடியாது. என் முடிக்கு என்ன குறைச்சல் நல்லா தானே இருக்கு. சரி, எங்க அம்மா பிள்ளைகிட்ட சும்மா விளையாட்ட சொல்லிட்டு இருக்கா. இதான் விளையாட்டு இவ்வளவே நிக்கிறதுல. உங்க அம்மா எப்பவுமே இப்படிதான் என்ன குத்தி காட்டிட்டே இருப்பாவே. நீ அப்படிலாம் நினைக்காத சார், சும்மா சாதாரணமா எடுத்துக்க. அங்க பாரு, பிள்ளை மொட்டை அடிக்கும்போது இப்ப அழுவே குறைச்சிட்டான் பாரு. எங்க அழுவே குறைச்சிக்காம அழுதுகிட்டே தான் இருக்கான். நான் சொத்தை தூக்கி சமாதானப்படுத்திட்டு கொடுத்தாச்சுன்னா அவன் அழுவே குறைச்சிருவான். அதுக்கு கூட உங்க அம்மா விட மாட்டேங்க. அவன் அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது சார். நீ பாட்டுக்கு அமைதியாரு, மொட்டை அடிக்கட்டும். குழந்தை, நம்ம பிள்ளைக்கு இப்படிதான் மொட்டை அடிப்பாவல்ல? ஆமாங்க, நம்ம பிள்ளைக்கு இதே மாதிரி தான் மொட்டை அடிக்கணும். குழந்தை, நம்ம பிள்ளை எப்படி இருக்கும்? பிள்ளை மாதிரி தான் இருக்கும், வேற மாதிரியா இருக்கும். இல்ல குழந்தை, உன்னை மாதிரி இருக்குமா இல்ல என்னை மாதிரி இருக்குமான்னு ஒரே கற்பனையா இருக்கு. ஆதி அழகா எங்க அப்பா மாதிரியே பிறந்திருக்கான். அப்படியா? ஆதி உங்க அப்பா மாதிரியா இருக்கான்? ஆமா குழந்தை, என் தம்பி ஒல்லியா இருக்கான்ல,
எங்க அப்பா தான் நல்லா புசு புசுன்னு இருக்காவ. இவனும் நல்லா புசு புசுன்னு இருக்கா. எங்க அப்பா மாதிரி தான் தெரியுது. இல்ல அவன் சரோஜா மாதிரி தான் இருக்கான். அந்த டோப்பமெண்ட் தான் பிறந்திருக்கு. இல்ல குழந்தை, நல்லா வர எங்க அப்பா தெரியுறாவ. என்னது உங்க அப்பா தெரியறவள பக்கத்துல நிக்கவள என்னால தெரியும். இல்ல குழந்தை, ஆதிக்குட்டி முகத்துல எங்க அப்பா தெரியாவ பாரு. எனக்கு ஒண்ணும் தெரியல. அவனுக்கு மீச கீச ஒண்ணும் இல்ல. மீசெல்லாம் முளைச்சா எங்க அப்பா மாதிரி தான் இருப்பான். ஐயோ அப்ப நம்ம பிள்ளை உங்க அம்மா மாதிரி தெரியுமோ? இருக்கலாம் குழந்தை. வேண்டாம் நம்ம பிள்ளை நம்மள மாதிரியே பிறக்கட்டும். ஏன் குழந்தை, எங்க அம்மைக்கு என்ன குறைச்சலு? உங்க அம்மைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வாய் மட்டும் காது வரைக்கும் இருக்கு. அந்த மாதிரிலாம் நம்ம பிள்ளை பிறக்காண்டாம். என்னை மாதிரி இல்லைன்னா உங்களை மாதிரி பிறந்தா போதும். எப்படியோ நல்லபடியா பிறக்கட்டும் குழந்தை. யார் மாதிரி இருந்தாலும் சந்தோஷம் தான். எப்போ அந்த பிள்ளையோட முகத்தை பார்க்க போறேன்னா ஒரே ஆசையா இருக்கு. பாத்துடலாம். என்ன 6 மாசம் தான். பிள்ளைக்கு மொட்டை அடிச்சாச்சு. போய் குளிக்க வச்சுட்டு சந்தனத்தை தடவுங்க. அப்பதான் பிள்ளைக்கு அறியாம இருக்கும். ஐ ஆதி மொட்டை அடிச்சோடனே அழகு குட்டி மாதிரி இருக்கானே. தூக்கு குளிக்க வைக்க கொண்டு போவோம். மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சு வாங்கக்கா போய் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரோஜா அம்மாட்ட நைஸா போய் என்ன வாங்கிட்டு வந்திருக்கிய பேரனுக்குன்னு கேட்போம். அப்படியே அதை ஊதி பெருசாக்கிடுவோம்க்கா. செல்லுமா, அந்த பையன் குளிச்சுட்டு வந்த பிறகு எல்லாரும் ஒண்ணு போடுவாங்கல்ல, அப்போ இங்க எதுவுமே போடலையான்னு கேட்போம். அதுக்கு பிறகு பிரச்சனையாக்கும் செல்லுமா. ஏக்கா அப்ப கேட்கறத விட இப்ப கேட்டாதான்க்கா நல்லா இருக்கும். அப்போ எல்லாரும் பிஸியா இருப்பாவ. இப்பதான் அதோ அங்க நின்று சும்மா பேசிட்டு இருக்காவல்ல, இப்ப போய் மெதுவா கேட்போம். அப்பதான் பிரச்சனையை பெருசு பண்ண முடியும். நம்மளும் 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கலாம். சரி செல்லமா வா போ.